நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உமா, நீ சொல்லு, நான் உனக்காக என்ன செய்யணும்? சட்டத்தோட எல்லா விதமான சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்கும். எல்லா விஷயமும் உனக்கு தான் தெரியும்ல வாணி. எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? உமா, நீ தைரியமா எல்லாத்தையும் சொல்லு. நீன்றதால தான் இந்த மீட்டிங் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு. காரணம், நீ என் கிளைண்ட் மட்டும் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. பட் இப்ப நான் வக்கீலும், நீ என்னோட கிளைண்ட். சொல்லு. பாலுவையும் ஹேமாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் எதையுமே நம்பல. ஆனா இப்பதான் எனக்கு எல்லா உண்மையுமே எனக்கு தெரிய வந்துச்சு. எதை நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதே நிலைமை எனக்கு வந்துருச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களை போலதான் பாலுவும். அந்த ஆள் உன்னை ஏமாத்துறான். அதையும் தாண்டி நீ அவனை நேசிக்கிற. பொம்பளைங்க எப்போ அப்படிதான், அவங்களுக்கு நேசிக்க மட்டும்தான் தெரியும். 2 குழந்தைங்களுக்கு நான் அம்மாவா இருக்கேன். ஆனா பாலு இத பத்தி அந்த ஆள் யோசிச்சானா? அந்த 2 குழந்தைகளும் உனக்கு மட்டும் பிறந்தது இல்லையே, அவனுக்கும் பிறந்தது தானே. அந்த குழந்தைங்க சந்தோஷமா வளர அன்பையும் ஆதரவையும் தரது தவிர பாலு என்ன பண்ணிருக்கான்? காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டியும் பாசமா வளர்த்த 2 குழந்தைங்களையும் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டான். இதுல இன்னொரு பொண்ணோட சேர்ந்து ச்சே. அந்த ஆள் ஒரு நல்ல புருஷனும் இல்ல, அப்பாவும் இல்ல. பாலு எப்பவும் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. குழந்தைங்கன்னா பாலுக்கு அவ்வளவு உயிர். நல்லா இருக்கு. சொந்த புருஷனை இன்னொரு பொண்ணோட சேர்த்து வச்சு பாக்குற நிலைமை வந்த பாக்கியசாலி தான் நீ. அதையும் தாண்டி நீ தான் சொல்ற பாலுக்கு குழந்தைங்கன்னா உயிர்னு. இது ஒரு விதமான எமோஷனல் பிளாக்மெயில். நீ கொஞ்சம் போல்டா இருக்கணும். ஒரு பொம்பளை யாருக்கும் அடிமை இல்ல. ஒரு புருஷனோட ஆதரவு இல்லாமே நல்லாவே ஒரு பொண்ணால வாழ முடியும். வாழ்ந்து காட்டணும். நீ ஒரு டாக்டரா இருக்க, சமூகத்துல உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. யாருடைய உதவியும் இல்லாம உன்னாலையும் குழந்தைங்களாலையும் வாழ முடியும். அந்த ஆள அவர் போக்குல விட்டுரு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன இருந்தாலும் அவர் என் குழந்தைங்களுக்கு அப்பா. நாளைக்கு அவங்க பெரியவங்களாகும் போது என்ன கேள்வி கேட்க கூடாது. புராணத்துல நடக்க முடியாத நோயாளி புருஷனை தலையில சுமந்துட்டு தாசி வீட்டுல கொண்டு போய் சேர்த்த ஷீலாவதியோட கதையை கேட்டுதான் இந்தியால நிறைய பெண்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு டாக்டரா இருந்து கூட அந்த பழைய புராண கதாபாத்திரமாவே இருக்க. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது 2 பேரும் மனசார ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இங்க பாலு அதை எப்பவோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. உன்ன மாதிரி ஒரு அழகும் எஜுகேட்டடான பொண்டாட்டிய ஒரு புழு பூச்சி மாதிரி காலடியில போட்டு அரைச்சி மிதிச்சு உன்னை விட்டு இன்னொரு பொண்ணை தேடி போன பாலு இனிமே உனக்கு தேவையா? இல்ல வாழ்நாள் முழுக்க இப்படியே வாழ பாக்குறியா? வேண்டாம். அப்படின்னா உன் வாழ்க்கைய பாதிச்ச அந்த கெட்ட கனவை அடியோட மறந்துடு. நிரந்தரமா. அது எப்படி? டிவோர்ஸ். உன்னோட ஒரு சிக்னேச்சர் மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நாங்க சட்டப்பூர்வமா ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. பரஸ்பர நம்பிக்கையில ஒன்னு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. ஓ, லிவிங் டுகெதர். அந்த நம்பிக்கையை தானே இப்ப இழந்திருக்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு டிவோர்ஸ்ல ஒன்னும் தேவையில்லைல்ல. வேண்டாம். டிவோர்ஸ்னு சொன்னா பிரிஞ்சு போறது மட்டும்தான். அதை விட பெரிய பிரச்சனைகள் தான் டாக்டர் பாலுகோபாலுக்கு இனி காத்திருக்கு. செக்ஷன் 498, பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமை. 15 நாள் முடியாம அந்த ஆள் வெளி உலகத்தை பார்க்க முடியாது. சுருக்கமா சொன்ன ஜாமீன் கூட இல்ல. கொஞ்ச நாள் ஜெயிலே கிடக்கட்டும். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு அது தேவைதான். பாலுவை ஜெயிலுக்கு அனுப்புறதா? அதுல என்ன சந்தேகம்? கோர்ட் ரூம்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம டாக்டர் பாலுகோபால் இருக்கிறத நீ பாப்ப. உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு அவன் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒவ்வொரு பொம்பளையும் ஒவ்வொரு எரிமலை மாதிரி, தீப்பழம்பு மாதிரி உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு இதயத்துல சுமக்கிற எரிமலைகள்.
ஒரு நாள் அது வெடிச்சு செதறணும் உமா. பாலு கூட இனிமே என்னால சேர்ந்து வாழ முடியும்னு தோணல. நல்லது. என் பொண்ணுக்கு ரொம்ப லேட் ஆனாலும் இப்பவாவது புத்தி வந்துச்சுல. ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேனா விட்டுற வேண்டியதானே. மகி, எதையுமே தூக்கி எறியறதும் வேண்டான்னு சொல்றதும் ரொம்ப ஈஸி. நம்ம பொண்ணுக்கு எதுக்குங்க இப்படி ஒரு புருஷன்? பாலுவுக்கு என்ன குறை சொல்லு? சில தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கு, அதை பேசி தீர்த்துக்கலாம். இன்னொரு பொண்ணோட பெட்ரூம்ல இருந்து தான் பாலகோபாலனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தப்பு. மங்களம் வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு இனிமே அவன் தேவையில்லை. அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க. தினேஷ் ரூம் லாக் பண்ணிட்டு போலீஸ் அவரை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கான். அதுக்காக பாலு தப்பு செஞ்சிருக்கான்னு அர்த்தமா? நீங்க இன்னுமா அவனை நியாயப்படுத்துறீங்க? நடந்த சம்பவத்துக்கு சாட்சிகள் எதுவும் இல்லை. ஒருத்தரை அவமானப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அவனா உருவாக்குனது அந்த அவமானம். அதை முடிச்சு கட்ட ஒரு வழி இருக்கு. நிரந்தரமா அவங்க 2 பேரும் பிரிஞ்சாகணும். மகி, கொஞ்சம் நிப்பாட்டுறியா? ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி இல்லை. பின்ன நம்ம பொண்ணு அவமானப்படுத்தின அவ புருஷனை நம்ம பூ போட்டு கும்பிடணுமா? அவனுக்கு இங்க விருந்து வச்சு வரவேற்க சொல்றீங்களா? அதுக்கு இந்த மங்களம் விட்டு மகேஸ்வரி மறுபடியும் பிறந்து வரணும். உமா, இது உன்னோட வாழ்க்கைம்மா. நீ தான் உறுதியா ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா நானும் பாலுவும் நினைச்சா கூட சேர முடியாத அளவுக்கு 2 பேரும் விலகி போயிட்டோம். அதை தாண்டி நானும் சொல்றேன், சட்ட ரீதியாவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். மகி, நீ நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி. உன் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதா உன்னோட லட்சியமா? என் பொண்ணோட எதிர்காலம் தான் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியம். இவளுக்கு ஒன்றும் அப்படி நிறைய வயசாயிடல. பாலுவை அவாய்ட் பண்ணிட்டு வாழ்ந்து காட்டணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இன்னொரு கல்யாணத்தையும் செய்யணும். இன்னொரு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் பண்ணிக்க மாட்டேம்மா. உனக்கு சின்ன வயசு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா. கண்டிப்பா நடக்காது. அப்படின்னா நீ சன்னியாச வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறியா? மகியை நிப்பாட்டு. எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ உமாவோட 2வது கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, ஒரு அம்மாவோட கவலை உங்களுக்கு புரியாது. என் பொண்ணு மங்களம் வீட்டு உமா மகேஸ்வரி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பா. மத்தபடி அவனையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை நாசம் பண்ண நான் விட மாட்டேன். இங்க பாரு உமா, எல்லா விஷயத்திலயும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செப்பரேட்டட் ஆயிடு. இன்னைக்கே வாணியை பார்த்து வக்காலத்துல சைன் பண்ணி கொடுத்துடு. அதுக்கு தேவையானதை நானே செய்யறேன். இங்க பாருமா, நம்ம கண்கள் கூட ஒரு சில சிச்சுவேஷன்ல நமக்கே தெரியாம பொய் சொல்லும். அதனால எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசாட்சி கிட்ட கேட்டு முடிவெடு. அக்கா, தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தேவன் சாரும் மேடமும் பேசுனதை நான் கேட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் நிம்மதியா தூங்குறேன்னா அது இந்த வீட்டில் தான். அந்த நன்றி கடனுக்காக தான் நான் அதை சொல்றேன். நீங்க தனியாலாம் இப்படி நிக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியல. வயசுல படிப்புல எல்லாம் உங்களை விட நான் பின்னாடி தான் இருக்கேன். இந்த சின்ன வயசுல நான் எத்தனையோ வீட்டில் வேலை செஞ்சிருக்கேன். பல விதமான ஆளுங்களை பார்த்துருக்கேன். நான் வாழ்ற காலத்துல இந்த வீடு ஒரு சொர்க்கமா இருந்துச்சு. குழந்தைங்க, பாலு சார், நீங்க. எந்த வீடா இருந்தாலும் வேலைக்காரிய வேற ஒரு கண்ணோட்டத்துல தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா பாலு சார் என்ன சொந்த தங்கச்சி மாதிரிதான் பார்த்துக்கிட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் கண்ணோட்டத்துல சின்ன வித்தியாசம் கூட தெரிஞ்சதில்ல. அப்படி இருக்கும்போது பாலு சாரை பத்தி நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்போ நான் என் கண்ணால பார்த்தத தப்புன்னு சொல்றியா? தேவன் சார் சொன்னார்ல, நம்ம கண்ணும் சில நேரத்துல போய் சொல்லணும்னு. எல்லா சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. அக்கா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தேகப்பட்டு குழந்தைங்களோட சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க.
குழந்தைங்க வீட்ல இருக்கும்போது சீக்கிரம் வரலாம்ல. அவாய்ட் பண்ண முடியாத 1-2 அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏண்டா, சந்தோஷமா வாழ வேண்டிய வயசு இது. தங்கக்கட்டி மாதிரி 2 பிள்ளைங்க இருக்கு. இவங்க முகத்தை பார்த்தாலே போதும், எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் பஞ்சா பறந்துடும். நான் யாரையும் குத்தம் சொல்லலப்பா. குழந்தைங்களும் வளர்ந்துகிட்டே வராங்க. இனிமேலாவது இந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு முடிவு கட்டலாம்ல. உமாவை திரும்ப வர சொல்லுப்பா. நான் வெளியே போன்னு சொன்னாதானே திரும்ப கூப்பிடணும். இனிமேல் நான் வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு போனவள திரும்ப எப்படி கூப்பிடுறது? அவ வரமாட்டான்னு சொல்லிட்டா. அப்படியே வந்தாலும் திரும்பவும் இதை தானே செய்வா. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேண்டாமா, நீங்க சாப்பிடுங்கம்மா. அம்மா மட்டும் சாப்பிட்டு என்னடா பண்ண போறேன்? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையில் குப்பையில போடுறேன். நான் வேண்டான்னு சொல்றேன்ல. எல்லா விஷயத்தையும் உங்க இஷ்டப்படி தானே நடத்துறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. விஷயம் இருக்கு. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஆனா அப்படி ஒரு விஷயத்தை நான் கேட்கவே கூடாதுன்னு நினைச்சேன். என்ன? எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் 11 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க பிரிய போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ பதிலே பேசல. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். 11 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா கூட சொந்த பொண்டாட்டிய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நம்பிக்கை துரோகம் செஞ்சாரு. அதனால அந்த பொண்ணு பிரிஞ்சு போக நினைச்சிருக்கலாம். நல்லா இருக்கு. நீ சொன்ன இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு. நம்பிக்கை துரோகமா? அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் பாலகோபன். பாலுன்னு கூப்பிடுவேன். அவனோட லைஃப் பார்ட்னரா நீ வந்த நாள்ல இருந்து நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆமா, அதுலெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நாங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்க்கைய ஆரம்பிச்சவங்க. அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா கண்டிப்பா பிரிஞ்சுதான் ஆகணும். அப்புறம் பாலு எப்போ எனக்கு ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. 11 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு அதை ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலான்னு பாக்குறியா? கடவுள் சேர்த்து வச்ச ஜோடிய எப்படி சாதாரண மனுஷனால பிரிக்க முடியும்? நடக்கவே நடக்காது. அது கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு 11 மணிக்கு கோர்ட்ல வச்சு, அதுலயும் முக்கியமா ஃபேமிலி கோர்ட்லயும் கிரிமினல் கோர்ட்லயும் அட்வொகேட் வாணி இந்த கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. சாட்சிகள் அது இதுன்னு சேர்த்து வச்சு சட்டத்தோட பாதுகாப்பை கேட்கிற பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விடுதலை. எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. பரவாயில்ல, உனக்கு சின்ன வயசு தானே. நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலாம். பாலுக்கும் அப்படிதான், அவனும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா உங்க 2 குழந்தைங்க, எதுவுமே தெரியாத அந்த பிஞ்சு குழந்தைங்க, அவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பா அம்மா துணை இல்லாமலே போயிடும். இதெல்லாம் பாலு யோசிக்கல. குழந்தைங்க எனக்கு மட்டும் பிறக்கல. அந்த குழந்தைங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவரு இன்னொரு பொண்ணை தேடி கண்டிப்பா போயிருக்க மாட்டாரு. சரிதான், அவன் யோசிச்சு பார்த்திருக்கலாம் தான். சின்ன வயசுல இருந்தே கோர்ட் வாசலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஏறி இறங்கணும்னு அந்த குழந்தைங்களோட விதி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் பாலுவும் பிரிஞ்சு போறதுக்கு குழந்தைங்க எதுக்கு வரணும்? நீங்க அப்படி பிரியும் போது அவங்க யார் கூட வளருவாங்க? அவங்கள விட்டுட்டு போக உன்னால முடியுமா? என்னோட குழந்தைங்க என் கூட தான் இருப்பாங்க. நான் எப்பவுமே அவங்கள வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இதே மாதிரி ஒரு முடிவை பாலுவும் எடுத்தானா விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட் மட்டும்தான். குழந்தைங்க யாரோட வளரணும்? இல்ல ஒருத்தர் அம்மா கூடவும் இல்ல அப்பா கூட வாழணுமான? இல்ல, அப்படியெல்லாம் நடக்காது. என் 2 குழந்தைங்களும் என் கூட தான் இருப்பாங்க. அப்படின்னா குழந்தைங்களோட அப்பாக்கு எந்த உரிமையும் இல்லையா? குடும்பமே வேண்டான்னு முடிவு பண்ணது பாலு தான். யாரு என்ன பண்றாங்கன்றது பிரச்சனை இல்ல, சட்டம், சட்டத்தோட சான்சஸ். அந்த அட்வொகேட் வாணி அவ மட்டும் வக்கீல் கிடையாது. பாலு வேற வக்கீல் கிட்ட போவான். அட்வொகேட் வாணி சட்ட விஷயத்துல பெரிய ஜீனியஸ்லாம் இல்ல. ஆனா சட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கெட்டிக்காரி. உன்னை கோவப்படுத்துறதுக்கு சொல்லல, பாலுக்காக நான் ஆர்கியூவும் பண்ணல. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்து குழந்தைங்க வாழ்க்கைய வீணடிக்காதீங்க. என்னால இனிமே பாலுவோட சேர்ந்து எப்பவும் வாழ முடியாது. சரி,
ஆனா நீங்க 2 பேரும் உட்காந்து பேசி சந்தோஷமா பிரிஞ்சு போங்க. அதுதான் நல்லது. அதுக்கும் 1 வாரம் டைம் தேவைப்படும். உங்க 2 பேர் நல்லதுக்காகவும் இல்ல, அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து போலாம்ல. உமா கேஸ் ஃபைல் பண்ணி நோட்டீஸ் வந்துச்சுன்னா பாலு கவுண்டர் பெட்டிஷன் போடுவான். சட்டம் கேஸ் குழந்தைங்களுக்காக சண்டை போட்டு உங்க 2 பேருக்கும் குழந்தைங்களே கிடைக்காம போயிட்டா அப்புறம் அவங்க 2 பேரும் கவர்மெண்ட்டுக்கு தான், அதாவது ஆர்ஃபனேஜுக்கு. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா டாக்டர் உமா மகேஸ்வரி நீங்க மட்டும்தான் அதுக்கு காரணமா இருப்பீங்க. டேய், எவ்வளோ நேரமா நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நான் வந்துடுறேன். சரி. இவன் தீபனாச்சே. மிஸ்டர் தீபன், மங்களம் வீட்டு தீபன், am I right? எஸ், தீபன். ஹலோ, நான் அட்வொகேட் ஜேக்கப் அலெக்சாண்டர், டாக்டர் பாலகோபனோட வக்கீல், ஃபேமிலி கோர்ட். ஓஹோ, டாக்டர் பாலகோபாலனோட வக்கீலுக்கு என்ன எப்படி தெரியும்? இது நல்லா இருக்கே. நீங்க தானே அந்த உமா மகேஸ்வரியோட முறப்பையன்? ஓஹோ, அப்படியா? வக்கீலே, பரவாயில்லையே. பிஸியா இல்லைன்னா உட்காருங்க. தேங்க்யூ. ஹலோ, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. நான் ரொம்ப நேரமா ஒரு கம்பெனிலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே வேறையாச்சே. எந்த விஷயமா இருந்தாலும் தனியா போவீங்க, தனி மனுஷனா? அதெல்லாம் உண்மைதான். எதையுமே தனியா செஞ்சுதான் பழக்கம். அப்புறம் சரக்கு அடிக்கும் போது கூட ஆள் இருந்தா அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். எது எப்படியோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தாங்க, பிடிங்க. தேங்க்யூ. சியர்ஸ். சியர்ஸ். உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் ஒரு பாவையா. அந்த பாலு தான் டிவோர்ஸ் கிடைச்சா எப்படியா தப்பிச்சிருவான். 2 பேரும் பிரியலான்னு முடிவு பண்ணதுனால இனிமே யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது அப்படிதானே நடக்கும். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை அது இல்ல. அவங்க அப்படி ஆசைப்பட்ட கூட கோர்ட் உடனே டிவோர்ஸ் கொடுக்காது. ஏன் அப்படி? ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு போகணும்னா அதுக்கு ஏத்த ஒரு காரணத்தை சொல்லணும். அவ்வளவுதான் விஷயமா? காரணம் எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். என்ன காரணம்? முதல் விஷயமே மங்களம் வீடு தான். அந்த ஹேமாவும் அவனும் சேர்ந்து போலீஸ் கஸ்டடியிலேயே மாட்டினாங்களே, கள்ள தொடர்பில் இருந்ததால. அது போதுமே டிவோர்ஸ்க்கு? அது நிஜமாவே ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த பாலு கூட எந்த விரோதமும் இல்லை. என்ன புடி. தேங்க்யூ. என்னதான் நான் பாலுவோட வக்கீலா இருந்தாலும் நான் உமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு இந்த பாலு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டான். அவளுக்கு புத்தி இல்லைங்க. நீங்க உமாவோட முறப்பையன் தானே, நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. ஒத்துக்கலையே. யாரு? அந்த உமா தான். அவளுக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனா இந்த தீபனுக்கு அவ வேணும். இனி அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டா அவளுக்கு ஒரு துணை வேணும்ல. கண்டிப்பா வேணும். தீபன் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம போனதில்ல. அது கரெக்ட். இந்த அப்படி நீங்க தாங்க ஹீரோ. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சவன் இல்ல, ஆசைப்பட்டு சொந்தமாக்குறவன் தான் ஆம்பளை. உண்மையிலே ஹேமாவும் பாலுவும் தப்பான உறவுல இருந்தாங்களா? அட இல்ல. உமா, இன்னும் அந்த கடவுள் உன்னை கைவிடல. கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கிற கர்த்தர் இன்னைக்கு உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிருக்காரு. சைமன், இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில நான் இல்ல. அந்த அளவுக்கு நான் பிரச்சனையில இருக்கேன். தெரியும். அதனாலதான்
நான் உன்னை உடனே பார்க்கணும்னு ஃபோன்ல சொன்னேன். பாலுவை பத்தின விஷயம்னா எனக்கு அதை பத்தி கேட்க விருப்பம் இல்ல. வேற விஷயமா இருந்தா என்கிட்ட நீங்க சொல்லுங்க. பாலுக்காக வக்காலத்து வாங்க நான் வரல. அப்புறம் எல்லாருமே பாலுவுக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசுறாங்க. பாலுவால சின்ன பின்னமான ஒரு குடும்பம் இருக்கு. அவரோட பொண்டாட்டி, 2 குழந்தைங்க. அவங்கள பத்தி யோசிக்கலாம் யாருக்கும் நேரம் இல்ல. அப்படின்னா இந்த தடவை நான் எதுவும் சொல்லல. ஒரு சில விஷயங்கள் கேட்க மட்டும்தான் வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது நானும் தீபனும் சந்திச்சப்போ ரெக்கார்ட் பண்ணது. அவனுக்கு தெரியாம நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சும்மா நீ ஒரு தடவை கேட்டுப்பாரு, அப்ப புரியும். எப்படியோ நீங்க பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது கொஞ்சம் கேட்கறது நல்ல விஷயம் தானே. இந்தா. ஆமா, நிஜத்துல இந்த ஹேமாக்கும் பாலுக்கும் தப்பான உறவு ஏதாவது இருக்கா? அட இல்லையா, அவங்களுக்குள்ள தப்பான உறவு எதுவுமே இல்லை. அப்போ உமா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா? அங்கதான் நாங்க ஜெயிச்சோம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டேன்னு சொல்லி உமா திரும்பி வந்துட்டா. இந்த சான்ஸை நான் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிரந்தரமா அவங்க 2 பேரையும் பிரிச்சிருவேன். இப்போ எங்களோட ஆயுதம் அட்வொகேட் வாணி தான். இத நீ கண்டிப்பா கேட்கணும்னு தோணுச்சு. இனி வேணும்னா நீயும் பாலுவும் பிரிஞ்சு போகலாம். தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது. ஆனா செஞ்ச தப்ப திருத்திக்கிறவன் தான் மனுஷன். என்னோட பாலுவை எப்பவும் நான் இழக்க மாட்டேன். நான் சாகுற வரைக்கும். அன்புங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தா அந்த அன்பு கையை விட்டு போயிடும். சைமன், இப்ப நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் நன்றி எதுவும் சொல்லல. இதுக்காக உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? பாலுவுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் செப்பரேட் ஆகணும். அப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படித்தானே? ஆமா, அதைத்தானே நம்ம செய்யணும். அதனால உங்களுக்கு என்ன லாபம்? உமா, என்கிட்ட நீ என்ன கேட்ட? நான் உன்னோட அம்மாடி. அம்மா? அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். இனிமே இந்த நாடகம்லாம் தேவையில்லை. யாரடி உங்ககிட்ட இந்த கதையெல்லாம் சொல்றாங்க? யார் அப்படி சொன்னது? பாலுவா? இல்லனா அவன் செய்யற ஃப்ராட் வேலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற வேற யாராவதா? யாரா இருந்தாலும் நீ அதை நம்பாத. பாலு நிரபராதி. மகி, இவ இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி மெடிசினை உமாவோட சேர்ந்து படிக்கும் போதுல இருந்து அந்த பாலகோபாலன் என்னோட எதிரி. மங்களம் வீட்டு மகேஸ்வரிய பத்தி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். என்னங்க, நீங்க கூட நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இந்தியன் பிரசிடென்ட் பங்கேற்ற ஒரு பெரிய மேடையில டான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஞாபகம் இருக்கா? மகேஸ்வரியோட 2வது ஜென்மம். பேப்பர்லாம் அப்படிதான் வந்தது. ஆனா அது எதுவும் நடக்கல. 2 வாரத்துக்கு முன்னாடி மகேஸ்வரிக்கு ஒரு ஆக்சிடென்ட். 1 மாசம் பெட் ரெஸ்ட். அது சாதாரணமான ஆக்சிடென்ட் இல்ல. உமாவை இனிமே நீ பார்க்கவே கூடாதுன்னு நான் வார்ன் பண்ணல. அதுக்கான தண்டனை. அப்படி செய்ய வச்சது பாலகோபாலன். அதை செய்ய வச்சது பாலு இல்ல, வேற யாரோ. பாலுவுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மகி, அந்த சதி வேலையை பண்ணது யாரா வேணாலும் இருக்கட்டும். பாலு என்ன இருந்தாலும் இவளோட புருஷன். உங்களோட எந்த ஒரு நியாயவாதமும் எனக்கு இப்ப கேட்க வேண்டாம். வேண்டாம், நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். சொந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிதான் நீங்க மத்தவங்கள பழி வாங்குவீங்களா? உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போற? எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம். பாலுவும் குழந்தைங்களும் எனக்கு வேணும். இந்த முடிவை நீ எப்பவோ எடுத்துருக்கணுமா? இப்பதானே உண்மை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. தப்பு மேல தப்பு பண்ணது இப்ப நான் தான். அதை பத்தி நீ எதுவும் நினைக்காதம்மா. அப்புறம் பழையபடி எதுவும் நடக்காம பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டல? ஆமா. தயவு செஞ்சு இனிமே எங்க வாழ்க்கையை கெடுக்க நீங்களும் தீபனும் வரக்கூடாது. நீ மங்களம் வீட்டு மகேஸ்வரியோட பொண்ணுடி.
சுகபோகமான வாழ்க்கைய வசதியா வாழ வேண்டியவ நீ. இவ வாழ்க்கையில என்ன குறை இருந்துச்சு? நீயா உருவாக்குன இந்த பிரச்சனையால தான் அவ வாழ்க்கை இப்ப நிலகுலைஞ்சு போயிருக்கு. இங்க பாரு, இனிமையாவது நீ உங்க வாழ்க்கையில தலையிடாத. உமா, இவதான் இந்த மங்களம் வீட்டோட ஒரே ஒரு வாரிசு. அத நீ மறந்துடாத. அதுக்கு மங்களம் வீட்டு சௌபாக்கியங்கள் எதுவும் பாலகோபாலன் கைக்கு போகவே கூடாது. அம்மா, எனக்கு உங்களோட சொத்து எதுவுமே தேவையில்லை. பாலு கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, எனக்கு அது மட்டும் கிடைச்சா போதும். நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இனிமே எந்த காலத்திலையும் உன்னோட வாழ்க்கையில கஷ்டங்களுங்கிறதே வரவே கூடாதும்மா. இனி என்னைக்கும் நீ சந்தோஷமாவே இருக்கணும். செஞ்ச தப்ப நாம புரிஞ்சுக்கிட்டு நாமளா தான் அதை திருத்தியே ஆகணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீ அதை புரிஞ்சுக்கிட்ட, இனிமே எனக்கு கவலை இல்லைம்மா. பாலு ரொம்ப நல்லவம்மா. அவனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இனிமே நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. சரிப்பா. ம். இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. போன வேகத்துல அவ திரும்ப வருவா. இந்த மகேஸ்வரி வர வைப்பேன். டேய், இதெல்லாம் நான் பண்ணி தரேன்டா. வேண்டாமா, இப்ப நான் இதை பண்றதால என்ன பிரச்சனை? பாட்டி, இத வரேம்மா. அம்முக்குட்டி, எழுதும் போது சொல்லிக்கிட்டே எழுது. அதெல்லாம் முடிச்சிட்டா போனா. What is history? History is the record of அம்மா வந்தாங்க. அம்மா, அம்மா. அப்போ வாவுமா. பாலு எங்க அத்தை? உள்ளதான் இருக்கான். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அப்பா அம்மாவும் பேசிட்டு வரட்டும். பாலு, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். பாலு, நான் தெரியாம உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. புதுசா எதுவும் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கியா? இனி நீ இந்த மாதிரிலாம் டிராமா போட வேண்டாம். எங்க சைன் பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுறேன். உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லிக்க. நான் மன்னிக்க முடியாத தப்பு தான் செஞ்சிருக்கேன். தப்பு பண்ணது நீ தானே, நான் இல்லையே. எந்த ஒரு பொண்டாட்டியாலையும் மன்னிக்க முடியாத தப்பு கள்ளக்காதல். அதுக்காக அரெஸ்ட். மங்களம் வீட்டுக்கு தீராத களங்கம். பாலு ப்ளீஸ், உண்மையெல்லாம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்னோட பாலு எந்த தப்பும் பண்ணல. என் அம்மாவும் தீபனும் கூட அந்த எசையை வச்சுக்கிட்டு உனக்கு எதிரா அவங்க செஞ்ச சீப்பான வேலை தான் அது. நீ மாட்டிக்கிட்ட அதுல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பாலு. இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. பல தடவை நான் இதை சொல்ல முயற்சி பண்ணல. டாக்டர் பாலகோபாலன் இல்லாம போனோம். அதை செய்ய நினைச்சது மங்களம் வீட்டு மகேஸ்வரி அம்மாவும் உன் முறை பையன் தீபனும். ஆனா உமா, நீ அன்னைக்கு அந்த சதிகாரங்க கூட தான் இருந்த. அதான் சத்தியம். பாலு, எனக்கு நடந்த எதுவுமே அன்னைக்கு தெரியாது. தப்புதான்.
எனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைச்சு நான் நேசிச்ச என் புருஷன் எங்க என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த அளவுக்கு நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். எல்லா பொண்ணுங்களும் யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு பாலு, நானும் ஒரு பொண்ணு தானே. அதுக்காக இத்தனை வருஷமா ஒரே வீட்டுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம்ல, எவனோ ஒருத்தன் சொன்னான்னு அத அப்படியே நம்பிட்டு ஒரு நாயை துரத்துற மாதிரி என்னை துரத்தி விட்டல. காதல்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, அது ஒரு தடவை உடைஞ்சிட்டா திரும்பவும் அதை ஒன்னா ஒட்ட வைக்க முடியாது. இதுக்கப்புறம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கே புரிஞ்சிருக்கும். பாலு, எனக்கு என் பாலு திரும்ப வேணும், என் குழந்தைங்க வேணும். நீங்க யாரும் இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பாலு. குடும்பம் இல்லாம உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்ன, எப்பவாது என்ன பத்தி யோசிச்சிருக்கியா? ஒவ்வொரு நிமிஷமும் மறக்கணும்னு ஆசைப்பட்டேன், மறக்கணும்னு யோசிச்சேன். ஆனா என் மனசுல எப்பவுமே நீ மட்டும்தான் நிறைஞ்சிருந்த. உன் மனசு பூராவும் நிறைஞ்சிருந்த அந்த டாக்டர் பாலகோபாலன் எப்பவோ செத்துட்டான். இது வேற பாலகோபாலன். அவனுக்கு நேசிக்க தெரியாது, எந்த அன்பு பாசமும் கிடையாது. இந்த புதிய காலத்தோட அவன் ஒத்துப்போக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவை. நான் உன்னை கண்டிப்பா தனியா தவிக்க விட்டுட்டு போயிருக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். என்னை அடிச்சு துரத்தினாலும் உன்னோட நிழல் மாதிரி நான் இங்கேயே தான் இருப்பேன். ஒரு தடவை பட்டதே போதும், திரும்பவும் நான் பட ஆசைப்படல. எனக்கு வாழணும், என் குழந்தைங்களோட வாழணும். அதுக்கு நீ என் வாழ்க்கையில வரவே கூடாது. பாலு, நான் என்ன சொல்ல வரேன்? வேண்டாம், அவளுக்கு சாதகமா நீங்க பேச வந்திருந்தீங்கன்னா எதுவும் வேண்டாம். உன் மனசு காயப்பட்டிருக்கிறது எனக்கும் புரியுது. யார ஆறுதல் சொன்னாலும் நீ பட்ட காயத்துக்கு மருந்தாகாது. இருந்தாலும் இல்லம்மா, இன்னொரு தடவை நான் எதையும் யோசிக்கிறதா இல்ல. அவ போட்டோம். சரி, எக்கேடோ போகட்டும். ஆனா உன் பசங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க அழறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இது பாரு, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். உன்னால அந்த குழந்தைங்களுக்கு அம்மா இல்லைன்னு ஆகக்கூடாது. அந்த பொண்ணு பாவம் மனசுடைச்சு போய் நிக்கிறா. எக்கு தப்பா ஏதாவது செஞ்சுட்டான்னா? நல்லா இருக்கு. அந்த டைம்ல நான் ஏதாவது பண்ணியிருந்தானா என்ன ஆயிருக்குன்னு அம்மா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது பாரு, தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷங்கடா. நடந்ததுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்ல. பூமங்கலத்தை விட்டு மகேஸ்வரி செஞ்ச சதிக்கு ஒன்ன மாதிரி அவளும் ஏமாந்து போயிட்டா. அது அவளுக்கே இப்ப புரிஞ்சிடுச்சு. அதான் மன்னிப்பு கேட்க இங்க வந்துட்டா. என்ன கேட்டா நீ அவளை ஏத்துக்கணும்னு தான் சொல்லுவேன். 11 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து கூட அவளுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல. நானும் அவளை சரியா புரிஞ்சுக்கல. இதுக்கு மேல முடியாது. ஒரு விதத்துல உன் பக்கமா தப்பு இருக்கு. அன்னைக்கு அந்த இடத்துக்கு நீ போயிருக்கவே கூடாது. அதனால்தான் அவங்க செஞ்ச சதியில நீ மாட்டிக்கிட்ட. இல்ல அங்க போறத உமா கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கணும். உங்களுக்கு இப்ப என்னதாம்மா வேணும்? உமாவை இங்க தங்க வைக்கணுமா? அவ்வளவுதானே, தங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். டேய், உன்னை கோவப்படுத்தணும்னு அப்படி சொல்லலடா. நம்ம சைட்லயும் தப்பு இருக்கு. அதைத்தான் நான் உனக்கு எடுத்து சொன்னேன். நீங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தா குடும்பம் என்னத்துக்கு ஆகும்பா? விடுப்பா, நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. பாலு, நீ என்னை எவ்வளவு வேணாலும் திட்டு, எனக்கு அது தேவைதான். நீ உன் கையால என்னை அரைஞ்சா கூட நான் அதுக்கு வருத்தப்பட மாட்டேன். என் தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு உன்னோட பழைய உமாவும் கூட இருக்க நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல? இதுக்கான பதில நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பழைய பாலு இனிமேல் இல்ல. உமா, நான் அவன்கிட்ட மறுபடியும் பேசுறேன்.
ஹேமா, குழந்தை தூங்கட்டுமா? நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கம்மா, நீ போய் சாப்பிடு போ. இவ இன்னும் எதுவும் சாப்பிடலம்மா. அவ எழுந்திருக்கட்டுமா, அப்புறமா கொடுக்கலாம். ராத்திரி பகல்னு பார்க்காம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். நீ வா, நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? அவளும் எழுந்துட்டானா சேர்ந்து சாப்பிடலாம்ல? சரி, நான் இப்போ இங்கே இருக்கேன். நீ போ, குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. எழுந்திரிமா, போ போய் சாப்பிடு. கடவுளே, ஆண்டவா, பாலு பாப்பாங்க தூங்கிட்டு இருக்கா. அம்மா பக்கத்துல இருக்காங்க. நேத்து சாப்பிட்டதை வாமிட் பண்ணிட்டா. காலைல எழுந்து எதுவும் சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, சாப்பாடுலாம் கொடுக்கலாம். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். நீங்க உள்ள வாங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஹேமா, என்ன பாலு? உமா திரும்ப வந்துட்டா. நல்ல விஷயம். பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை நீங்க தொடங்குறீங்கல்ல, ரொம்ப நல்ல விஷயம். நடந்ததெல்லாம் இப்பதான் தெரிஞ்சதா சொன்னா. ஆனா பழசெல்லாம் மறக்க நான் தயாரா இல்ல. அதெல்லாம் ரொம்ப தப்பு பாலு. அப்படி எப்பவும் பேசாதீங்க. பின்ன அவளுக்கு நான் பூ தூவி வரவேற்கணும்னு சொல்றியா? கடந்த சில மாசங்களா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதா? உமாவும் அதே கஷ்டங்களை தானே அனுபவிச்சிருக்கா. அதெல்லாம் அவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல தடவை நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. ஒரு தடவை கூட அவ என்ன நம்பவே இல்லை. நடந்தது அவ்வளோ பெரிய சம்பவங்க. எந்த ஒரு பொண்ணாலே அதை சகிச்சுக்க முடியாதுல்ல. என்ன பெருசா நடந்துருச்சு? 11 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு யாரோ சொன்னதும் நம்பிட்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? அவ என்ன சரியா புரிஞ்சுக்கலாம் தானே? உமா வந்தது குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல. தெரியாது. தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு அவங்க சந்தோஷம் முக்கியம் தானே. இனிமேல் திரும்ப போக மாட்டேன்னு சொன்னா. ஆனா உமா என் பக்கத்துல வந்து நிற்கும்போது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்ப நானே அவளை மன்னிச்சா கூட அவ வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவா. தேவையில்லாம நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கற்பனை பண்றீங்க? மீதி நாட்கள்ல பொண்டாட்டி குழந்தைன்னு சந்தோஷமா வாழுங்க. நீங்க கண்டிப்பா உமாவை ஏத்துக்கணும். நீங்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ஒரு நாள் கோவிச்சுட்டு போவா, இன்னொரு நாள் திடீர்னு வந்து நின்னு நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாதீங்க பாலு. உமா உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்க. அதான் உண்மை தெரிஞ்சதும் ஓடி வந்துட்டாங்க. 2 பேரும் ஒன்னா சேர கிடைச்ச சான்ஸ் இது. நீங்க இதை மிஸ் பண்ணவே கூடாது. தம்பி, என்ன பண்ணி அங்கே நின்னுட்ட? உள்ள வந்து உக்காந்துருக்கலாம்ல. நான் சொன்னேம்மா. அப்புறம் உமா திரும்ப பாலு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு இப்பயாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுது. அது எத்தனை நாள் நீடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். நீ கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து போப்பா. 4 வார்த்தை அன்பா பேசி பாரு, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல, அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. பாப்பாவை பார்த்துட்டு நான் உடனே கிளம்பிடுவேன். பாப்பா அங்க உள்ளதான் இருக்கா. பாவம், அந்த பாலா போன தினேசால இவங்க வாழ்க்கை நாசமாச்சு. கடவுளே, அந்த நாசமா போனவன் தலையில இடி விழுந்து சாகணும். என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? அல்லாம விஷயத்த சொல்லு. என்னாச்சு சொல்லு. தினேஷ் அண்ணா வேணும்னு சண்டை போட்டு என்ன அடிச்சிட்டாரு. என்னை கொன்றுவேன்னு சொல்றாரு. என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அழாதம்மா, உன்னை இங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் இப்ப எங்க போறதுமா? எனக்கு தங்கறதுக்கு வேற இடமும் இல்ல. நீ எதுக்குமா அப்படியெல்லாம் சொல்ற? இது உன்னோட வீடா நினைச்சுக்கோமா. நீ எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்க. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ தாராளமா தங்கிக்கலாம். ஹேமா, நீ இவளை உள்ள கூட்டிட்டு போ. வா தேவிகா, வா. கடவுளே, ஏன்பா இப்படி மாத்தி மாத்தி சோதிச்சுக்கிட்டு இருக்க? பல வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கேன். ஒரு வழியா வெற்றி கை கட்டுற நேரத்துல பாலுவும் உமாவும் பிரிஞ்சிருவாங்கங்கிற கனவு நினைவாகும் போது
பொண்டாட்டியையும் குழந்தையையும் இழந்துட்டு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி அவன் அலையிறத நான் பார்க்க ஆசைப்பட்டேன். அதெல்லாம் ஒரே ராத்திரியில தலைகீழா மாறி போச்சு. காரணம் நீ. ஆண்டி அது நான் நீ பேசாதடா. என் பொண்ணு இன்னைக்கு அதிகமா வெறுக்கிறது என்னதான். என்னால அதை என்னைக்குமே ஏத்துக்க முடியாது தீபன். ஆண்டி ப்ளீஸ், அந்த ஆள் என்னை ஏமாத்திட்டான். அளவுக்கு அதிகமா சரக்கு ஊத்தி கொடுத்து எல்லா உண்மையும் வாங்கிட்டான். உன்னோட பாழா போன குடிப்பழக்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உன்ன மாதிரி ஒரு ஆளை போய் நான் நம்பின பாரு, அதுதான்டா என் தப்பு. யாரு ஜெயிச்சாங்கிறது இல்ல, யாரு முதல்ல யார விழ வச்சாங்க, அதுதான் யுத்தத்தோட நீதி. வெற்றி கை கட்டுற தூரத்துல வரும்போது தானா வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்ட அடி முட்டாள்டா நீ. அந்த ஆள் விரிச்ச வலையில நீ வசமா மாட்டிக்கிட்ட. என்ன இந்த மாதிரி குத்தம் கூட சொல்லாதீங்க. என்னோட மேரேஜ் கூட நிறுத்தி வச்சுட்டு நான் இப்படி தனியால நிக்கிறேன்னா உங்க வீட்டுக்காக தான். பூமி அளவுக்கு நான் இறங்கி போனா ஆகாயம் அளவுக்கு உயரமாகறதுக்கு ஒரு காலம் வரும். ஒரு நாள் கூட உமா பாலுவோட வீட்டுல நிம்மதியா வாழவே முடியாது. ஆமாண்டா, இப்ப அதுதான் எனக்கு ரொம்ப தேவை. அந்த வீடு பாலுவோட நரகமா மாறணும். நிம்மதி இல்லாம மனசொடைஞ்சு அவன் உமாவை தூக்கி எறியணும். உன்னால அது நடத்தி தர தைரியம் இருக்கா தீபன்? பாலுவை தூக்கி எறிஞ்சிட்டு உமா திரும்பி வருவா, உங்க காலடியில வந்து விழுவா. இந்த தீபன் கூட்டிட்டு வருவான். வெயிட் பண்ணி பாருங்க. குழந்தைங்க எங்கம்மா? படிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்பா, ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிடவே இல்லையா? உங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்ட்டு இருந்தோம்ப்பா. நான் தானே சொன்னேன் அப்பாவோட சேர்ந்து சாப்பிடலான்னு. இல்ல, ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். இல்ல, நான் தான் முதல்ல சொன்னேன். இல்ல, நான் தான் சொன்னேன். சரி, ரெண்டு பேரும் ரெடியா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பாட்டி, நம்ம பிளான் சக்சஸ். என்ன போனா அப்பாவை இன்னும் காணோம். நம்ம பிளான் ஃப்ளாப் ஆயிருமோ? ஏய், வந்துருவாங்க. அப்பாவே வந்துட்டாரு பாரு. பரவாயில்லையே, இன்னைக்கு உங்க பாட்டி விதவிதமா சமைச்சு விருந்தே வச்சிருக்காங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.